ஜெயிலுக்கு போனீங்கன்னா இதை பற்றி யோசிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது. அங்கே உட்காந்து யோசி. நம்மளாம் ஒன்றா படித்தோமேடா. அந்த சன்னானி கேங்கில் அவன் ஒரு முக்கியமான புள்ளி. அவன் டீமில் ஏதாவது ஹெல்ப் பண்ணா கேட்பானுங்க. நானும் போய் சிறப்பாக சம்பவம் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா நமக்கு அவ்வளோ நேரமும் இல்லை, அதனால தான் உன்னை கூப்பிட்டுருக்கோம். நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. எனக்கு புரியுது சார். இங்கே பாருங்க, சீக்கிரமாக நான் போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான கேமிங் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சார் கேக்குதா சார்? 2 பேர் இருக்காங்க சார். ஒருத்தர் பெரிய கத்தி வச்சிருக்கான். என்ன சொன்னீங்க? திரும்பி சொல்லுங்க சார். அவன் கையில் பெரிய கத்தி வச்சிருக்கான் சார். புரிஞ்சுது. பிரைமரி டார்கெட் சவுத்லேருந்து வந்துருக்காங்க சார். ஓகே, எல்லாரும் தயாராக இருங்க. பார்வையை அவன் மேலே இருந்து தப்ப விடாதீங்க. எப்படியோ கடைசி அந்த வைஷன் கிடச்சா நல்லா இருக்கும்ல சார். அவன் உனக்கு தெரியறானா? நான் ஒன்றும் குருடு இல்லை. ரிலாக்ஸ்டா தம்பி, நம்ம ஒரே சைடு தான், தெரியும்ல. பாத்தியாயா, மெயினாலே இவன் தான். ஆமாம் சார், ஆமாம். ஸ்டாஃப் கொண்டு வந்துட்டீங்கல்ல? கொண்டு வந்திருக்கோம். நீ பணம் கொண்டு வந்துட்டல? இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என்னப்பா பிரச்சனை? யாரோ ஒரு கார்டு பின்னாடி தான் வராங்க. அந்த ஆளை அங்கே தடுத்து நிறுத்த முடியாதா? நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கோம் சார். அட என்னையா இது? இங்கே பாரு, உனக்கு வாரத்தில் 3-4 தடவை எங்களால் கொடுக்க முடியும். அது பார்த்துக்கலாம். என்ன எங்கள் பொருள் மேலே சந்தேகமாக இருக்கா? ஏய், என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? நீ யாருடா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே? ஏய் நண்பா, ஒன்றும் இல்லை நண்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே குண்டா, என்னடா பண்ணுற? ஏய், நம்ம இதை வேறு மாதிரி டீல் பண்ணிக்கலாம். சரி, என்ன ஏமாற்ற முடியாது. என்ன பண்ணுறீங்க? ஐயோ, பிரச்சனை சீரியஸ் ஆயிடுச்சியா? எல்லாரும் போய் போடுங்க, ஒருத்தனையும் விட்டுறாதீங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன், உன்னை விட மாட்டேன்டா. ஐயா, என்ன விடுங்க. ஏன் உனக்கு கொண்டுட்டு இருக்கான்டா? வேணா சொன்ன கீழே போகாத. வணக்கம் கேமர்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு கேமில் தான் மீட் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பிங் டாக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பழைய கேம் தான், ஆனால் வந்து பெஸ்ட்டு கேம்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு கேம் வந்து இதுக்கப்புறம் அவங்களே நினச்சாலும் க்ரியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஓப்பன் வேர்ல்டு சூப்பரான ஒரு கேமு. ஓகே, இப்போ நம்ம இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு மிஷனில் இப்போ இருக்கோம். அவனை ஃபாலோ பண்ணி நம்ம ஓடணும். ட்ரக்ஸ் வந்து ஒன்று வந்து சேல் பண்ணுறதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆகுது. அங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்ருக்கோம். போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கணும் இப்போது. ஓகே, இதில் அப்படி ஜம்ப் பண்ணுவோம். நமக்கு வந்து நார்மலாக வந்து ஸ்பேஸ் பார் தான் அமுத்துவோம் ஜம்ப் பண்ணுறதுக்கான. இது வந்து உங்களுக்கு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஆனால் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கேம். நல்ல ஃபைட் சீன்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஃபைட்டிங் காம்பேட் சிஸ்டம்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பானுங்க. தான் இங்கே பாருங்கள். அப்படி எல்லாமே இந்த ஒரு பார்க்கர் சிஸ்டம் மாதிரி தான். நம்ம ஜம்ப் பண்ணுவாங்களா, அங்கேயும் இங்கேயும் குதிப்பானுங்க பாருங்கள். அந்த இதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பானுங்க. இதோ வேறு லெவலு. ஓகே, அப்படியே ஓடுவோம். இந்த வழியில் தான் போகணும். அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். அவன் லாக் ஆகிட்டாங்க, போலீஸ் பிடிச்சிட்டானுங்க. ரைட்டு, இன்னும் நடக்கிற ஓடு. ஓகே இப்போ பார்ட்டி பண்ணிட்டுருக்குறானுங்க. மாட்டியாச்சுங்க, சூப்பர், வேறு லெவல். இனி எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒடியவும் முடியாது. அசையாது தம்பி, அப்படியே நிற்கணும். உன்னை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். சார், என்னால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சார். நம்ம இதை பற்றி யோசிப்போமா? ஜெயிலுக்கு போனீங்கன்னா இதை பற்றி யோசிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது. அங்கே உட்காந்து யோசி. நீ பண்ணியிருக்கிறத சட்டப்படி பெரிய தப்பாக்கு. அதனால நீ பிடிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் எதுவும் பேசுறதுக்குள்ள ஒன்றும் இல்லை. எவிடன்ஸோட மாட்டியிருக்கிற நீ வெளியவே வர முடியாது. பார்த்துக்கோ. இவன் வசமா நம்ம கிட்ட மாட்டிட்டான்டா. ஜாக்கிமா, உன்னை என்ன பண்ற? என்னடா அடுத்த வாரம் சொன்னல, ஒரு வாரம் டைம் கொடுக்க மாட்டீங்களா? என்னடா நினைச்சுக்கிறீங்க? வெயிஷன்னு நான் ஜாக்கிமா. ஜாக்கிமா, நீ என்னடா பண்றீங்க? என்னடா மச்சான், நீ தானடா அது? என்னால நம்பவே முடியலடா மச்சான். என்னடா பண்ணிட்டு இருக்க? எப்படா அங்கிருந்து வந்த நீ? அது மட்டும் இல்லாம என்னடா மோசமாகறியடா நீ? விளக்கண்ண 15 வருஷத்துக்கு மேலாச்சு தெரியுமா இந்த மாதிரி ரெடி ஆகிறதுக்கு. எப்படியோ என்னடா மச்சான். ஆனால் நீ யாராண்ட வேணா கேள, ஜாக்கிமா பாரு எப்பவுமே ஒரே மாதிரி பாட்டா.
சரிதான், ஜாக்கிமா எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கான். இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எப்படியோ என்னடா காரணம் இத்தனை வருஷம் கழிச்சு அமெரிக்காலேருந்து இங்கே வர்றதுக்கு? அது கட்டாயம் ஆயிடுச்சு. எப்படியோ கடைசியாக வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம் மச்சான், சரி தான். லாக்கப்பு ஹோம் ஸ்வீட் ஹோம்டா. சரி, உன்னோட அடுத்த பிளான் என்ன? ஏதாவது வேலை? ஐயோ மச்சான், இங்கே பழைய மாதிரி இல்லைடா, எல்லாமே பிரச்சனை. எங்கேயும் எவனையும் எதுவும் பண்ண விட்டுறதில்ல. எல்லாம் மோசமாக இட்டுக்கிறானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்க போது உனக்கு பார்த்துக்க. ஏய், அப்போ நீயும் அந்த ஆளுங்க கூடலாம் கனெக்ஷனில் தானே இருப்ப? இல்லை மச்சான், அவனுங்களே ஒவ்வொரு ஆளுலாம் மாறிட்டானுங்கடா. உனக்கு ஞாபகம் இருக்காண்ணா வின்ஸ்டனு? நம்மளாம் ஒன்றா படித்தோமேடா. அந்த சன்னானி கேங்கில் அவன் ஒரு முக்கியமான புள்ளி. அவன் டீமில் ஏதாவது ஹெல்ப் பண்ணா கேட்பானுங்க. நானும் போய் சிறப்பாக சம்பவம் பண்ணி கொடுப்பேன். ஓ, சன்னானியில் ஒரு மெயினான மெம்பரா? ஷே, இந்த டாகேஸ் தானே அதில் மெயினான மெம்பராக இருந்தான். ஆமாம் மச்சான், அவனும் ஒரு ரெட் போல் தான் அதில். ஆனால் அவன் சரியான லூசுடா. அவனுக்கும் இவனுக்கு நடுவில் பல பிரச்சனை போயின்னுக்குது. இப்போல்லாம் அவன் ரொம்பவே மோசமாயிட்டான். பல பிரச்சனை பண்ணிக்கிறான். ஆமாம், டாகேஸும் உன் தங்கச்சியும் தானே சுற்றிட்டு இருந்தாங்க. ஆமாடா, அது ரொம்ப வருஷம் முன்னாடி. ஏய் மச்சான், உனக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த டாகேஸை பேனை வச்சு குத்தினியே நீ. செம காமெடிடா அது. அதெல்லாம் மறக்கவே முடியாதுடா. ஓஹோ, இதை நான் வின்ஸ்டன் கிட்ட சொல்லி ஆகணும்டா. அதெல்லாம் ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியா மச்சான் வைஷன் நீ வந்துட்டடா. என்னால் நம்பவே முடியலடா. ஜாக்கிமா, ஏ மச்சான், நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சுடா. போயிட்டு வரேன் என்ன? ஹே ஜாக்கி, உனக்கும் வின்ஸ்டனுக்கும் அவன் கூட ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக வருவேன். செதற விடுவோம். ஏய் கண்டிப்பாக மச்சான், நீ வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன வந்து பாரு. நம்மளோட அந்த பழைய காலம் மாதிரி ஒன்றா இருப்போம் என்ன? ஓகே, இவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே இவன் வந்து இப்போ வெளியே போயிட்டான். நம்ம வெளியே போனதுக்கப்புறம் அவனை மீட் பண்ணும்போது அவன் வந்து அந்த டீம் கூட இன்ட்ரோ நமக்கு கொடுப்பான். எவிடன்ஸ் எல்லாமே உனக்கு எதிராக தான் இருக்கு. உன்னோட இன்னசென்ஸை நீ எங்களுக்கு எப்படி நிரூபிக்க முடியும்? சொல்லு வைஷன். நீ ரொம்பவே மோசமான ஆளு வைஷன். இப்படிதான் உன்னை பத்தி மக்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும், புரியுதா? என் ஆளுங்க உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது கரெக்டு தான் சார், ஆனால் யாரும் நல்ல ஷேப்பில் இல்லை. அவங்களால ஓடி என்னை பிடிக்க முடியல. அப்புறம் நான் ஜாக்கிமா கூட கான்டாக்டில் இருக்கேன் சார். சீக்கிரமே அவங்க டீமுக்குள்ளே போயிடுவேன். ரொம்ப நல்ல விஷயம். சீக்கிரமாக நீங்கள் வின்ஸ்டன் கூட க்ளோஸ் ஆகணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ரேமன் கூட இருக்காரு. நீங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸையும் அவர்கிட்ட தான் சப்மிட் பண்ணணும். நம்ம இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வின்ஸ்டன் ஒரு நல்ல அடியாளை தேடிக்கிட்டு இருக்கானா. நீ சீக்கிரமே அவனோட நம்பிக்கையை சம்பாதிக்க. இது எனக்கு ஈஸி. இங்கே பாரு, இது அமெரிக்கா இல்லை ஹாங்காங். இங்கே அதெல்லாம் நடக்காது. இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் சன்னானி தெரியும்ல, பெரிய ஒரு நிமிஷம் ரேமன், உங்கள் பேர் ரேமன்ல? இங்கே பாருங்கள், நான் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட தான் வளர்ந்துருக்கேன். அதனால இவங்க எப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ரெட் போன்ஸ் தான் வேணும். வின்ஸ்டன் இருக்கான் பாருங்க, அவனை மாதிரி. அதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை இல்லை, கஷ்டம். இங்கே பாருவே, எங்களோட பழைய அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரொம்ப நெருக்கத்தில் போய் தான். அதனால நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு அவ்வளோ நேரமும் இல்லை. அதனால தான் உன்னை கூப்பிட்டுருக்கோம். நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. எனக்கு புரியுது சார். இங்கே பாருங்கள், சீக்கிரமாக நான் போகிறேன். அதுக்கான வேலையை உடனே ஆரம்பிக்கிறேன். ரேமன் உங்கள் கூட டச்சில் இருப்பார். அப்புறம் குட் லக் ஃபார் யூ. சார், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இவன் இந்த வேலை கரெக்டாக இருப்பான்னு நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? ஏன்னா இவன் சரியாக செஞ்சு முடிப்பான்னு நம்பிக்கை எனக்கு இல்லைங்க சார். அவனோட ஃபைலை நான் பார்த்துருக்குறேங்க. அவனோட ஹிஸ்ட்ரி ரொம்ப மோசமாக இருக்குது. பலவிதமான கேஸுகளையும் முடிச்சு கொடுத்துருக்காரு. இருக்கட்டும் சார், ஆனாலும் அவன் பிஹேவியர் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு சார். ரேமன், நீங்கள் பாருங்க, வேஷன் தான் இந்த வேலைக்கு சரியான ஆள். உங்களுக்கு புரியுதா? மச்சான் வைஷனு, வாடா. ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததுல. ஜாக்கி, ரொம்ப சந்தோஷம்டா இந்த இன்ட்ரோ கொடுக்குறதுல. மச்சான், நான் உன்னை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சர்ச் பண்ணேன்டா இன்டர்நெட்டில். எங்கேயுமே உன்னை கிடைக்கலையே. ஏன் அமெரிக்காவில் இன்டர்நெட்லையே என்ன நெட்டு கூட இல்லை? அது அந்த அளவுக்கு இல்லைடா. அடுத்த வருஷம் கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயா ஜெயிலில் இது இருந்துருப்போ என்னவோ, யாருக்கு தெரியும். சரி வாடா, நம்ம இருந்து போவோம் வா. ரோஸ்மேரி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? ஜாக்கி, என் பேரண்ட்ஸ் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா அம்மாக்கு என்ன பத்தி தெரியாது, உனக்கு தான் தெரியுமே. அவங்களுக்காண்டி தெரிஞ்சதுன்னா என்ன லவ் பண்ணிடுவாங்க. நல்ல தம்பி, நான் சொன்னதை பண்ணிட்டு ஆம்பளை மாதிரி இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கோ, புரியுதா? அது வரைக்கும் ரோஸ்மேரி எனக்கு தான். என்னடா பேசுனுங்கிற, மரியாதையா பேசுறா.
இங்கே பாரு, நீங்கள் யாருன்னு எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஜாக்கிமா விட்டுருங்க. ஓகே ரைட்டு, ஆரம்பம். இதில் வந்து என்னென்னா ஃபைட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. இதை பாருங்கள், ஒரு பட்டன்ஸுமே ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒரே மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்காது. நிறைய காம்பேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு குதித்து அடிக்கிற மாதிரி, கிராப் பண்ணிட்டு அவனுங்க கிராப்பிள் பண்ணிவிட்டு கொண்டு போய் எங்கேயாவது இடித்து அந்த டேபிள் உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுதான் இந்த கேமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. வேறு எந்த கேம்லேயுமே மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப வருஷம் முன்னாடி வந்திருக்கு, ஒரு 13 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏன்னா நான் சின்ன வயசில் நான் விளாண்டுருக்கேன். அது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் கிஷோர்னு சொல்லிட்டு, அவனோட லேப்டாப் தான் அது, அம்மா லேப்டாப் தான், அதில் வந்து விளாடுவோம். நான் விளாண்ட வரைக்கும் சொல்கிறேன், அப்போ விளாண்டதுலேருந்தும் சரி இப்போ விளாடும் போதும் எனக்கு அந்த ஒரு புதிய ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு கேமு. பாருங்கள், போடு, அந்த ஒரு சினிமாட்டிக் ஃபீல்டில் கொடுத்துருப்பானுங்க. அதுதான் உங்களுக்கு ஹைலைட்டு. ஒரு கேம் மாதிரி இல்லாமல் ஒரு சினிமாவில் வர மாதிரி ஒரு ஃபைட்ஸ் வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸ்லோ மோஷன்ஸ் வரும் ஒரு இடத்துல, அதெல்லாம் தான் நல்லாயிருக்கும். இன்னொன்று, நம்ம இந்த ஃபைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ சில விஷயம் நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் போக போக ஒவ்வொரு விதமாக வந்து கற்றுக்கலாம் ஃபைட்ஸை. ஒரு கும்ஃபு ஸ்கூல் இருக்கும், அங்கே நம்ம ஒரு ஸ்டாச்சு கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து கற்றுக் கொடுப்பானுங்க. அந்த மாதிரி இருக்கும். நான் இதை வந்து முன்னாடி விளாண்டுருக்கேன், அதனால் எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியும். பாருங்கள், ஓடு சாவுடா. போடு, இந்த மாதிரி பிடிச்சி இப்படியே கொண்டு போவோம். அந்த சைடில் விட்டு அடித்தோன்னா அங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. அதெல்லாம் அந்த மாதிரி தான் பாருங்க. போய் விழுகும்போது அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த டேபிள் இருந்ததுன்னா அதில் இடித்து விழுந்தாங்கன்னா அதை அசைகிற அந்த இதாக இருக்கட்டும், அது அதிர்றதாக இருக்கட்டும், அதெல்லாமே கிளாஸ் இருந்துச்சுன்னா அதில் அடித்தோம்னா அந்த கிளாஸ் உடையிறதா இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருப்பானுங்க. போடு, வாடா 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 வாடா, இங்கே வாடா, இங்கே வச்சு இடிச்சு விட்ருவோம். போடு, சூப்பரில் அந்த உடஞ்சி விழுந்ததெல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். சாவடா. வேறு எவனா இருக்கீங்களா யாராவது? இல்லை, இவன் இன்னும் முடியலையா? ஓடு, நீங்க வந்த இவ்வளோ நேரம் இல்லை. ஓடு, இதா ஸ்லோ மோஷன் வந்துச்சுனாலே அவன் முடிஞ்சான்னு அர்த்தம். இந்த இடத்துல முடிஞ்சிட்டானுங்கன்னு அர்த்தம். வாடா 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 வாடா, மெயின் ஆள் வந்துட்டாங்க. இவனை வந்து இங்கே வச்சு இப்படி அடிச்சு விட்றாங்க. முடிஞ்சு மாப்பிள்ள வேஷன்னு. நீ உண்மையிலே நீ அமெரிக்காவில் என்னடா பண்ணிட்டு இருந்த? ஐயோ படா பெஜாரா போச்சு. ஜாக்கி, நீ ஓகே தானே? ஓ மாமே, ஓகே தான் மாமே. என்னடா பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்கீங்களா? இந்த நாய் எங்கடா இருந்து வந்தானுங்க இவனுங்க? சே, கொஞ்ச நேரத்தில் சாவச்சு போட்டிருப்பானுங்கடா. இனி வேடா மச்சான், வெல்கம்டா. டே ஜாக்கி, போகலான்டா, போய் வின்சனை பார்க்கலாம் வா. ஓகே கேமர்ஸ், இந்த மாதிரியான கேமிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.